ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25 31 வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரம் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 3ல் இருக்கார். ஸோ உங்கள் முயற்சிகள் சின்னதாக வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் சுணங்குவீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போதே சின்ன கலகங்கள் வரும். ஸோ நம்மளை அறியாமையே எவனாச்சும் கேமரா வைக்கிறது, நம்ம மொபைலில் பக் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 9ல் இருக்கிறது. ஸோ அது ரொம்ப சிறப்பான பலன்கள். ஸோ நல்ல ஒரு பிரயாணங்கள், ஏன்னா ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் ஒரு சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். பட் என்ன ப்ராப்ளம்னா அது 7ஆம் அதிபதி வியாபார ரீதியாக நிறைய தொடர்புகள், அதுக்கான பிரயாணங்கள் இருக்குங்க. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா ஏதாச்சும் பக்கத்தில் வேறு ஊருக்கு போகிறேன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, அவருக்கு ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ அப்பாவுக்கு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க சின்ன மன உளைச்சலோ டென்ஷனோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது காதல் திருமணங்கள், குழந்தைகளோட திருமணங்கள்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கான பிரயாணங்கள், அதுக்கான முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு உங்களோட 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ஒரு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு தெரியாமையே எவனாச்சும் ஒரு ட்ராப் வைக்கிறது, நம்ம நிறைய கேள்விகள் கேட்குறது மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. நரசிம்மர் வழிபாடு, மலைமேல் உள்ள நரசிம்மரோ மலைமேல் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதுனால் இப்போது அந்த ஒரு ப்ரெஷர்லேருந்து இது பண்ணிக்கலாம், வேண்டிங்க. அது ரொம்ப சிறப்பு. கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தாய்மாமன் உறவு, கடன் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வியாபார ரீதியாக நல்ல பிரயாணங்களும் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் அது 8லே ஆட்சி பலத்தோடு இருந்து அது கேதுடைய சாரத்தில் போகும்பொழுது அது நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுத்துருங்க. வேலையில் நம்ம பாசஸ் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. என்ன பண்ண போகிறீங்க, ஏது பண்ண போகிறீங்க, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு நிறைய கேள்விகளை கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் இப்போது உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தில் அப்பாவுடைய சொத்துக்களுக்காக இப்போது பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது பேசிங்கன்னா இட விடாமல். வெளிநாட்டில் இருக்கவங்க சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க இந்த விசா, ஸ்டாம்பிங், பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஒர்க் பர்மிட் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஏன்னா எதாவது பிடிச்சாலும் தேவையில்லாத ஒரு பெனால்ட்டி இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபார ரீதியாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 9ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல லாபங்கள், இது நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி நடக்கும். சூரியன் பார்த்தீங்கன்னா சூரியன் கேதுவுடைய சாரத்தில் போகிற இந்த காலகட்டத்தில் ஒரு மன உளைச்சல்கள், நிறைய கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது பில்லுகள் கட்டாமல் இபியில் ஒரு பெனால்ட்டி போடுறது, இல்லை பாசஸ் நிறைய கேள்விகள் கேட்டு நம்மளை திக்குமுக்காடி ஒரு ட்ராப்பில் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. அப்புறம் மகர லக்னமாக சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் 4, 11ஆம் அதிபதி 9ல் இருக்கும் பொழுது
தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்களும், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல். ஏன்னா அந்த 9க்கு 3 8 வரும்போது கொஞ்சம் மன உளைச்சல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும். அப்பாவுடைய விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்பா எங்கேனாச்சும் பிரயாணம் பண்ணுறாருன்னா இப்போ தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் வந்து அதிகமான ஒரு பிரயாணங்களை இந்த காலகட்டத்தில் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி இருந்திருங்கள். ராகு 2ல் இருக்கார். அவர் 6, அதாவது குருவுடைய 6ஆம் இடத்துல இருக்கிற குருவுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல புதிய ஒரு என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பண வருமானம் நல்ல பணம் வர்றதுக்கான ஆகும் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தன், குரு வந்து 3/12ஆம் தேதி 6லிருந்து நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்துருங்கள். சனி வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, சனி இப்போ 3ல் இருக்காரு. 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியாமல் வந்து ஒரு கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனில் ஒரு பக் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கலகம்னும் போது நம்மளுக்கு பின்னாடி பேசுவாங்க, அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து 6ஆம் அதிபதிங்க. 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு டென்ஷனோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மகர லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி வந்துடுங்க. சுக்கிரன் வந்து பார்த்தா 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய சேஞ்சஸ் பண்ணுங்க, தொழிலையும் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவி உல்லாசமாக வெளியில் சுற்றுறது, கொஞ்சம் வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயமும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பான ஒரு 10 நிமிஷம் வந்து அமைதியான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள். உதாரணமாக ஒரு ஈஸ்வரனை வழிபாடு பண்ணிங்கன்னா, ஸோ மனதார உள்ளுக்குள்ள வந்து ஈஸ்வரன் வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஈஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் லேவிஷாக பேசுங்க, ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெனாவடாக பேசுகிறது, அவங்க வெளியிலேருந்து பார்க்கணும், நீங்கள் கேர்லெஸ்ஸாக பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்திலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக பேசுகிறது ரொம்ப கடுப்பேற்றும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க. அதாவது 2ஆம் அதிபதி 5ல் போது 5 8ஆம் அதிபதி போது குழந்தைகள். ஸோ குழந்தைகளோட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கொஞ்சம் கணவன் மனைவிக்கு உள்ள குழந்தைகள் வந்து ஒரு தர்க்கங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தங்கள், சின்ன பிரயாணங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சண்டை போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்க. ஸோ அதை கொஞ்சம் எமோஷனலாக ஏதாவது கத்திடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் வந்து கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாமல் இப்போ ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடிட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்குது. அது நல்ல விஷயம்தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 5ஆம் அதிபதி வந்து 4 9ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிற ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுத்துரும். அது சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ நல்ல வருமானங்கள், ஸோ ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய கொடுக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கும். அதாவது பிள்ளைங்களால் கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு வாக்குவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு வந்து 7 ஆட்சி புலமாக இருக்கும்போது கண்ணுடைய செயல்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து சம்டைம் வந்து அவர் ரூல்ஸ் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கடுப்பு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கவங்கள வந்து ஒரு சிறப்பான பலங்கள், லீகல் துறையில் இருக்கிறவங்க வந்து சிறப்பான வளர்ச்சியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 8ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய வாக்குவாதங்கள்லாம் வரும். ஸோ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லி சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக தொடர்பான பிரயாணங்கள் பண்ணணும், வெளியூர் போகணும், இந்த கோயில் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது
6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ 10ல் உள்ள செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ங்கிறது தான் வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலாவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பிரயாணங்கள் நிறையா பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான குரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கார். ஸோ 5, 2, 11 குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியான சனி 2ல் இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன விரயங்கள் இருக்கும். குடும்பத்துக்காக கொஞ்சம் விரயமாற்றமான விஷயங்களும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. மற்றபடி இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த மாதிரி சூரியன் 7ல் இருந்து அது வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசிக்கிறது, நான் இப்படி தான் அப்படி தான் சொல்லி கணவன் பேசுகிறதுனால சின்னதாக ஒரு எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஒரு 4-5 நாள் தான், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாகிறது சந்திரன் தசாபுத்தின்னு சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் ஒரு எமோஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸஸையோ ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மற்றும் 3ஆம் அதிபதி புதிய ஒப்பந்தங்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை பாடுறமான சூழ்நிலைலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய பேராசைப்பட்டு பெரிய முதல்லாம் போடாமல் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள், குழந்தைகளாம் நல்ல லாபங்கள், குழந்தைகள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஈடுபாடு நிறைய இருக்கும். சர்ப்ப கோயில் தரிசனங்கள், ஆன்மீக குருமார்களுடைய தரிசனங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் போது கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்திருக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா 2-14-5ல் இருக்கும்போது கலைஞர்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய வளர்ச்சியும் பெரிய ஒரு ஆன்மீக தேடலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் நமக்கு ஒரு சந்தோஷங்களும் குதூகலும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதான் ரொம்ப நல்ல விஷயம் தான். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பேச்சில் ஒரு பிடிவாதம், ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த முதல் போடும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் போட்டிங்கன்னா இப்போ ஸ்லோ டவுனாக இருக்கும். ஸோ வரது வந்து போட்ட முதல்ல வந்து டக்குன்னு ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்தீங்கன்னா 5, 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயங்கள்லாம் திடீர்னு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். குழந்தைகள் வந்து திடீர்னு ஒரு நெருக்கடிகளையோ ஒரு டென்ஷனோ ஏற்படுத்தி அதனால் ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதுக்கு பரிகாரம்னு சொல்ல போகும்போது இந்த மாதிரி என்ன குழந்தைகளாக ஒரு டென்ஷன் இருக்குங்க அப்படின்போது புதன் தசாபுத்தி அந்த நடக்குன்னா பெருமாள், அதாவது என்னென்னா மலை மேல் இருக்கிற ஆஞ்சநேயரையோ இல்லை ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குன்னா மலை மேல் இருக்கிறது நல்லது. இல்லை கொஞ்சம் ஹைட்டான பிளேஸில் இருக்கிற அந்த கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது மாதிரி வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போயிருங்க. சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நிறைய கேள்விகள், ஸோ வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளையோ ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமானும். கும்ப லக்னமாக வந்து சுக்கரன் தசாபுத்தி வந்திருக்கும். சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். ஸோ 6லேருந்து சனியோட சார்ந்து வேலையில் நல்ல லாபங்கள், ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். என்னடா அது நம்ம நினச்ச வேகத்துக்கு போலேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் சரியாயிடும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 4ல் இருக்காருங்க. ஸோ என்றைக்குமே வந்து 10 கேந்திரம் 4 கேந்திரம். ஸோ 1, 4, 7, 10ங்கிறதே ரொம்ப சிறப்பான இடங்கள் தான். ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மாமியார் வீட்டு சைடு வந்து ஒரு வண்டி வாகனமோ ஒரு சொத்துக்களோ அமைவதற்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ அது சிறப்பு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும்.
குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகளுக்காக மெனக்கெடுவீங்க. ஸோ அதெல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க. நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க அதுக்காக. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 5இல் இருக்கும்பொழுது குழந்தைகளுடைய செயல்கள் நம்ம கொஞ்சம் டென்ஷன் பண்ணும். என்னடா இந்த புள்ள இந்த மாதிரி பண்ணதுங்கிற ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்தும். அதனால் ஒரு மன உளைச்சல், ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைங்க விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் காதல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான புதன், அது வந்து 6ல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவே வந்து தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரில் வந்து 7ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள தேவையில்லாத தர்க்கங்கள், பேசிய வார்த்தை, நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டேன்னு ஒரு வாக்குவாதங்கள்லாம் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 6ல் இருக்கும்போது நான் உன்னை போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு கூட திட்டுவாங்க. என்ன பண்ணுறது, எல்லார் வீட்லேயும் திட்டுறதா. ஸோ அந்த மாதிரி திட்டுக்கள், ஏச்சுக்கள், பேசுக்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு வாரம் தான், அது அப்புறம் சரியாயிடும். பட் இருந்தாலும் அது வரை தாக்கு பிடிக்கணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் பார்த்து நிறைய ரூல்ஸ் பேசுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ குழந்தைகளால் வந்து ஒரு மன உளைச்சலோ, ஸ்ட்ரெஸ்ஸஸோ, டென்ஷனோ வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 9ஆம் அதிபதியான செவ்வாய் 7 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வியாபார ரீதியான நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய மெனக்கெட்டு ஒரு பெரிய பொருள் தேடுற விஷயம்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான குரு 4ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், புதிய தொழில் ஒப்பந்தங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வண்டி வாகனம்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சனி ராசியிலே இருக்கும்போது லாபம் வருதுனாலும் நம்ம எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு வரலைங்க, உடனே செலவு வந்துடுது, இல்லைனா உடனே கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசா புத்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்க சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது, அதுவும் கேதுடைய ஸ்தானத்தில் ஒரு 4 நாள் போகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ இருக்கும். நிறைய கேள்விகள் கேட்பாங்க. பாசஸ் வந்து உங்களை வந்து 4 பக்கம் கட்டம் கட்டி அடிக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வேலையில் ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது ஒரு மன உளைச்சல் தான், ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் வராது, இருந்தாலும் ஒரு டென்ஷனை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உடல் ரீதியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா முட்டி வலி கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா அடிவயிறு சம்மந்தமான விஷயம், சின்ன உபாதைகள் வந்து போகும், அவ்வளோதான். கேஸ்ட்ரிக் வரலாம்னு வச்சுக்கோவே, சின்ன உடல் உபாதைகளோ இல்லை ஏஜ் பெயின்ஸ், ஓகேங்களா, எலும்பில் ஒரு பெயின் வந்து போகிறது மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபதி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமைகளில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கொடுக்கும். ஸோ அதனால் அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைகளோட விஷயங்களாக ஒரு சின்ன பாதிப்பு இதெல்லாம் இருக்கும் அந்த டைமில். ஸோ கொஞ்சம் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கிங்க. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து 7ல் இருக்குங்க. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதி 7ல் இருக்கும்பொழுது குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் நல்ல லாபங்கள், வியாபார ரீதியான விஷயங்களும் அடுத்தடுத்து போகிறதுக்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து ராகு தேசாபதி, ராகு 12ல் இருந்து அது வந்து குருவின் சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும். தாயாருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். வீடு வாசல் மற்றும் வண்டி வாகனத்துக்காக ஒரு பராமரிப்பு செலவுகள்லாம் வர்றதுக்கான நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து குரு தேசாபத்தியான குரு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகனங்கள் சேல் பண்ணுறவங்க, நிலவலங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபதி இருந்தால் சனி வந்து 11ஆம் அதிபதி ராசியில் இருந்தால் பெரிய லாபங்களை நோக்கி நம்ம எண்ணம் போவோம். ஏதாவது பெருசாக சம்பாதிக்கணுங்க, எதாவது பண்ணுங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் அப்படியே ஸ்லோவாக போதே அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதி இருந்தால் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடோ ஒரு டென்ஷன், மனைவியோ கணவனோ ஒருத்தர் நிறைய கேள்வி கேட்டுக்கணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணாலே போதும். தேவையில்லாத கேள்வி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வச்சு கேள்வி கேட்டு ஒரே லொல்லு பண்ணுவாங்க. அது சண்டை சச்சரவாக மாறும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கங்க. அது அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் எல்லோரும் கேட்குறதில்ல.
மலை மேல் இருக்கிற நரசிம்மரோ ஆஞ்சநேயரையோ வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப மழை இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் படி ஏறி போகிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும், கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுத்துக்கும். கூட வேலை பார்க்குற பெண் ஊழியர்கள் உங்களை போட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்களும் ஒரு நெருக்கடிகளோ ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மீன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து ஒரு 3 8ஆம் அதிபதி இப்போ வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பட் எப்படின்னு எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை, ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துங்க. ஒரு 10 நிமிஷம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஈஸ்வரன்னா அந்த ஈஸ்வரன் வந்து உள்ளுக்குள்ள அந்த ஈஸ்வரன் இருக்கிறதா ஃபீல் பண்ணி ஓம் நமச்சிவாய ஓம் நிமிஷம் அந்த ஈஸ்வரனை ஃபீல் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து சம்பவங்களை சொல்லும் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஒரு சம்பவங்களை எப்படி வந்து ஒரு கோச்சார கிரகங்கள்லாம் வந்து நிர்ணயிக்குது, ஜோதிடம் எவ்வளோ ப்ளஸ் எவ்வளோதுன்றதும் இந்த கோச்சார கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகமும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே சொல்லும். இது பேர் வந்து நாடி முறைன்னு சொல்லுவோம். ஸோ நாடினா நம்ம நினைக்கிற மாதிரி கையில் வந்து ரேகை உருட்டுற அந்த நாடி கிடையாது. இது வந்து வேறு ஒரு நாடி முறை. நாடி முறைங்கிறது வந்து எப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகம் இருக்குங்க. ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து கிரகங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கிரகத்து மேலே இப்போ கோச்சாரங்கிறது இப்போ நடைமுறையில் இருக்க கிரகங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில சம்பவங்களை சூப்பராக செய்யும். ஸோ அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அது வந்து பர்ஃபெக்டாக 100% அப்படியே நடக்குங்க. ஸோ இதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ என்ன மாதிரி கிரகங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சிங்கன்னா அது எந்த கட்டத்தில் வேணா இருக்கட்டும், அது வந்து கோச்சாரத்தில் வந்து ஒரு பிளானட் மேலே போகும்போது அந்த விஷயங்களை இருக்கணும். உதாரணமாக பெரிய பெரிய ப்ளஸ்ஸு எதெல்லாம் வந்து பாசிட்டிவான கிரகங்கள் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ எப்பொழுதுமே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குருன்னு ஒரு பிளானட் இருக்கு இல்லைங்களா, அது மேலே சனிங்கிற கிரகமும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பாவியினாலும் அது சுக்கிரனும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெரும் பணத்தை கொடுத்துரும். ஸோ இதில் வந்து எந்தவித மாற்றம் இல்லை. என்றைக்குமே சனி குரு சுக்கிரன் இதெல்லாமே பெரிய காம்பினேஷன். இதில் வந்து பெரும் பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் குரு செவ்வாய் சுக்கிரன்னா இன்னும் பெரிய ஒரு நிலபுலங்கள் ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து ஒரு பெரும் பணம். எப்படின்னா அந்த பிளானெட்டு மேலே இந்த பிளானெட் போகும்போது பெரிய பெரிய வெற்றிகள் பெரிய பணத்தை கண்டிப்பாக உருவாக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பிளானெட் இருக்கும். அந்த சுக்கிரன் மேலே கோச்சார சனி, அப்போ இப்போது சனி வந்து உங்கள் சுக்கிரன் மேலே போகுதுன்னு வச்சுப்போமே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணத்தை கொடுத்தோம். அந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஒரு பெரிய காசு யாராவது கொண்டாந்து கொடுத்தாச்சு போவாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய காசை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில்லை சூப்பராக கொடுத்துருங்க. இதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துல குரு ட்ராவல் ஆகும்போது குரு செவ்வாய் இருக்கும்போது பெரிய சொத்துக்களை கொடுத்துரும். ஸோ நிறைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. சனி சுக்கிரன் அது வந்து பெரிய காம்பினேஷன், ஒரு பெரிய பணத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் கோச்சாரத்தில் வந்து என்கிட்ட வந்து என்னோடய நடைமுறை என் வாழ்க்கையிலே பார்த்தேன். என்னுடைய ஜனனகால ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் இருக்கிற இடத்துல வந்து சனி வரும்பொழுது தான் எனக்கு ஒரு பெரிய லோன் சேங்ஷனாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து பெரிய அமௌண்ட் வந்து பணத்தை என் வாழ்நாளிலே வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் என் பேங்க் பேலன்ஸில் இருந்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பணம் வந்ததுங்க. அதே மாதிரி இதெல்லாம் ப்ளஸ்ஸஸ். மைனஸஸ் என்னென்ன நடக்கும் அப்படின்னிங்கன்னா இந்த ராகு கேது. ஸோ இந்த ராகு கேது சனி இதெல்லாம் வந்து வேறு ஒரு பிளானெட் மேலே போகும்போது என்னென்ன பிளானெட்டில் போகும்போது நம்ம மைனஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் மேலே வந்து ராகு போகுதுன்னு வைங்களேன், நிறைய கீழே விழுறது காலை உடச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதே மாதிரி சனியும் செவ்வாய் உங்கள் ஜனனகால ஜாதக செவ்வாய் மேலே சனி ட்ராவல் ஆகும்போதோ இல்லை உங்கள் சனி மேலே செவ்வாய் ட்ராவல் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸு கீழே விழுறது இந்த மாதிரி விஷயங்களையும் மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ இது வந்து அந்த ட்ராவலாகி வெளியில் போகிறவரை வந்து நல்லா படாத பாடு படுத்திடும். அதே மாதிரி கேதுங்கிற பிளானட்டும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை உருவாக்கும். ஒரு கேது வந்து இப்போ ஒரு குரு மேலே வந்து ஒரு கேது போதுன்னு வச்சுக்கோமே, அது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கிடும். ஐயோ என்னடா அது இப்படி ஆகிடுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். இது வந்து 100% அஸ்ட்ராலஜியில் வந்து அப்படியே நடக்கும்.
அதுவும் தசாபுக்திகள்லாம் கனெக்ட் ஆச்சுன்னு வைங்களேன் 200%. அவ்வளோதான். இவங்களை வந்து நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்குங்க. ஏன்னா வந்து இது ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. மைனஸ் வரும்போது என்ன பண்ணோன்னா, அந்த டைமில் வந்து நம்ம பெரிய கமிட்மெண்ட்டோ பெரிய விஷயங்களோ இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. உதாரணமாக எனக்கு மைனஸாக நடந்த விஷயத்த சொல்கிறேன். எனக்கு அப்போ செவ்வாய் திசை நடந்துருந்தது. ஸோ செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கும்போது அப்போது என்னுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்னுடைய செவ்வாய் மேலே ராகு ட்ராவல் ஆகுதுங்க. நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கம்பெனிலேருந்து வேற ஒரு கம்பெனி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிற தைரியத்தில் நான் பேப்பரை போட்டுட்டேன். அங்கே போகும்போது அந்த கம்பெனி கன்ஃபார்ம் ஆகலை. அவங்க திடீர்னு கழுத்து எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிருச்சு. இதுவரை என் வாழ்நாளில் வேலை இல்லாமல் இருந்ததில்லை. கிட்டத்தட்ட 4 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். 3 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். பட் 4 மாதம் டோட்டலாக சம்பளத்தோடு சேர்த்து 4 மாதம் வச்சு செஞ்சிருச்சு. பட் தேங்க் காட் அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பேக்கப்பில் வந்து கொஞ்சம் காசு இருந்தால் தப்பிச்சேன். இல்லைனா இருக்கிற கமிட்மெண்ட்டு கண்டமாயிடும். பட் ஆனால் மன உளைச்சல் பயங்கரமாக கொடுத்தது. அந்த 3 மாதங்கள் வேலை இல்லாமல் ஒருத்தன் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ராகு வந்து அந்த செவ்வாயை விட்டு இறங்குற வரை அந்த பிரச்சனை இருந்ததுங்க. அது விட்டு போனோன்னே ஃப்ரீயாச்சு. அதே மாதிரி கேது போகும்போது இது மாதிரி ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆனால் ரொம்ப நாளாக இருக்காது. ஒரு 2 to 3 months மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் இருக்கும். ஆனால் நீங்கள் அடிப்பட்டதோட ரணம் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். ஐயோ அடிச்சாடியா ஒருத்தர் போய் உதவாங்கினீங்கன்னு வைங்களேன், அது ஆறுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் அப்போ அடி வாங்கினதுக்கு ஆறுறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். ஸோ அதனால் ஒரு கோச்சார பிளானட் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட்டோ பெரிய விஷயமோ இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடத்தை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.